ஃப்ரீயா வீட எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கலாமா இந்த வேளையில? அவர் நல்லவர், அதிசயமானவர். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டு. நம் ஆண்டவர் மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிறவர், கசப்பான தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறவர். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தம் பத்தாது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் துதிப்பே, ஜெபிப்பே, என்னால் இயன்ற மற்றும் பவுல் சொன்னது போல
இந்த ஊழியத்தை செய்வேன், இந்த ஊழியத்துக்காய் ஓடுவேன், ஊழியத்துக்காய் ஓடுவேன். உங்களை சொல்ல ஒரு ஊரா ஓடுவாப்பா. எனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துவேன், எனக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்துவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க தேவ பிள்ளையே? ஆண்டவர் பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு பெரிய சிந்தையோடு கூட மத்தியில இந்த கிரௌண்ட்ல மைதானத்துல வந்திருக்கிறான். எத்தனை பேர் ஓடுவீங்க என்று சொல்லி தேவ பிள்ளையே, நான் துதிப்பப்பா, நான் துதிப்பப்பா, நான் ஓடுவோம்ப்பா, நான் செய்வோம்ப்பா. பிரச்சனையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து ஒதுங்கி ஓட மாட்டாண்டவரே. என் கையை பிடிங்கப்பா, என் கையை பிடிங்க. என்னால ஏன்று மட்டும் செய்வாண்டவரே, என்னால ஏன்று மட்டும் செய்ய. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டோடைய சமூகத்துல ஒரு இருதயத்தில் கை வைத்து என்னால் ஏன்றதை நான் செய்வோம்ப்பா. மரியாள் தன்னால் ஏன்றதை செய்தால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ சமுதிர தேவ பிள்ளையே, என்னால முடிஞ்சதை செய்வாண்டவரே. யாரையும் பார்க்க மாட்டாண்டவரே, பக்கத்துல பார்க்க மாட்டேன், அங்க பார்க்க மாட்டேன், இங்க பார்க்க மாட்டேன், அந்த விசுவாசி இந்த விசுவாசியை பார்க்க மாட்டேன். நான் உங்களை பார்த்து தொடர்ந்து ஓடுவோம்ப்பா, தொடர்ந்து செயல்படுவோம்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். அர்ப்பணித்து ஆண்டவரே ஜெபிப்பே ஜெபிப்பே தானியேல் போல் ஜெபிப்பே 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 தானியேல் போல் ஜெபிப்பே. என கர்த்தராவி என்மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே. அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, அப்படியே ஆகட்டும்பா, அப்படியே ஆகட்டும் சாமி. துதிப்போம், இயேசுவை உயர்த்துவோம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் சேர்ந்து சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசய ஆறுதல் தருகிறப்பா, ஆறுதல் தருபவர் சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர். சமாதானம் தருபவர், இயேசு சமாதானம் தருபவர், இயேசு சமாதானம் தருபவர். சொல்லுங்க, இயேசு சமாதானம் தருபவர். அதனால ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து. சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சுதந்தரிப்போம். நம் இயேசு
நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் இந்த அருமையான சாயங்காலம் விடுதலையோடு கூட ஆவில நிறைந்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே இயேசுவே, அல்லேலூயா ஆனந்தமே நன்றி, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க, அல்லேலூயா ஆனந்தமே ஆமென், அல்லேலூயா ஆனந்தமே ஆமென், அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருவாரே. ஆகவே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே ஒரு இருதயத்தோடு எல்லா சூழலும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. சொல்லுங்க, அல்லேலூயா ஆராதனை சேர்ந்து, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆமென், அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. நம்முடைய FMBP சபை போது இன்னொரு முறை கைத்தட்டிடலாமா? ஓகே, இப்பொழுது நம்ம வரவேற்புரை நம்ம செய்ய போகிறோம். அதை அடுத்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை அடுத்து சென்னை பகுதியில் வந்திருக்கிற தேவனுடைய மனுஷன் செய்தி அளித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இப்பொழுது வரவேற்புரை. நம் மத்தியிலே சென்னையிலிருந்து அமிர்தம் எபினேசர் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இங்கே மேடைக்கு ஏறி வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை கௌரவிக்க வண்ணமாக நண்பர்கள் சுவிசேஷ ஐக்கிய ஊழியத்தில் முழு நேரமாக இருக்கிற தம்பி ராஜேஷ் அவர்கள் வந்து இந்த மேடையிலே அவருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் பொக்கேவும் ஷாலும் போற்றி அவரை வரவேற்பார்கள். எல்லாம் கரங்களை தட்டலாமா? நல்லா கை தட்டுங்க, அவ்வளோதான் சத்தமா. ரொம்ப நன்றி ஐயா எங்கள் பகுதியில் வந்ததுக்காக. தேங்க்யூ. ஸோ இதை அடுத்தபடியாக இந்த FMBP சபை மற்றும் நண்பர்கள் சுவிசேஷம் இணைந்து நடத்த பாஸ்டர் கிட்ட சொல்லும் போது ஓகே, அடுத்தபடியாக உதனப்பள்ளி பகுதியிலிருந்து பாஸ்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களை கனப்படுத்தும்படியாக முன்னாடி வாங்கய்யா. ஐசக் அண்ணன் வந்து ஷால் போத்தி ஒரு ஸ்வீட் கொடுத்து வரவேற்பாங்க. எல்லாம் கைகளை தட்டலாமா? நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். ஸ்வீட்டை கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்ஸ் அண்ணா.
அடுத்தபடியாக நம்முடைய பக்கத்தில் இருக்கிற நம்முடைய சபையோட போதகர் அவங்ககிட்ட ஐயா இந்த மாதிரி நம்ம ஒரு மீட்டிங் நடத்தலாம்னு கேட்கும்போது ஸோ இப்போ 2 டீம் நம்ம அதான் நண்பர்கள் சுவிசேஷ் FGFன்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது, FMBB நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா சந்தோஷமாக தம்பி கண்டிப்பாக நடத்தலாம்னு சொல்லி நமக்கு நல்லா உற்சாகப்படுத்தி நமக்கு இந்த இடத்துல நம்ம எல்லா வேலையிலும் நம்ம கூட இருந்து ஒத்துழைச்சி நம்மோடு கூட இருந்தாங்க. எல்லாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். அவரை கௌரவப்படுத்தும்படியாக நம்முடைய FGFோட எங்களுக்கு இந்த FGF ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் மேசக்கண்ணன் வந்து இப்பொழுது ஷால் போத்தி ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். சத்தம் பார்த்தாது ஹாஸ்டல் பசங்க. ஓகே. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ அண்ணா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒருமனப்பட்டவர்களாக யாரையும் பார்க்க வேண்டாம். ஒருமனப்பட்டவர்களாக எல்லாரும் எழுந்து வலது கரத்தை உயர்த்தி அப்பா எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா, அப்பா எங்களோடு கூட பேசுங்க. எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக அப்பா எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த ராத்திரி வேளையில அப்பா நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறீங்க சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா எங்களோடு கூட பேசுங்க. எங்க இருதயத்தை அப்பா ஒருவேளை கல்லா எங்க இருதயம் இருக்குமானால் எங்களுடைய இருதயத்தை இன்று சதையாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க. சிறு பிள்ளைகள் கூட ஏசப்பா எங்களோடு கூட பேசுங்க. இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட நாளைக்கு நீங்க இனி வருகிற நாட்கள்ல தேசத்தை அசைக்க போகிறீங்க. எல்லாரும் அப்பா என்னோடு கூட பேசுங்க. விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லும் போது அவர் உன் அருகில் இருந்து உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட இந்த கேலமங்கலம் பகுதியிலே 3வது கன்வென்ஷன் கூடுகையிலே அடியனை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. தகுதி இல்லாத என்னை இந்த இடத்துல தகுதிப்படுத்தி உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக, பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. எல்லாம் சொல்லுவோமா வாயில கரத்தை உயர்த்தி? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்
உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆம் தகப்பனே, இன்னும் நாங்கள் உம்மை அறியணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இன்னும் உம்மை நாங்கள் நெருங்கணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே இன்னும் நாங்கள் உம்மை நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே. நீங்க சொல்ல சொல்ல இந்த ராத்திரி வேளையில அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய தொடுதலை, தேவ வல்லமையை, தேவ வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்க கண்ணீரோடு கூட, ஆண்டவரே இன்னும் நான் உம்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் பாதத்திலே விழுந்து கிடக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து, ஆண்டவரே இன்னும் நான் உம்மை கிட்டி சேரணும் அப்பா, இன்னும் சமூகத்திலே நான் உம்மோடு உறவாடணும் ஆண்டவரே. அன்று ஏனோக்கு உம்மோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்னு சொன்னது போல இன்னும் சமூகத்திலே நான் உம்மோடு உறவாடணும் ஆண்டவரே. நீங்கள் சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் ஒரு முறையாக, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் சொல்லுவோம் எல்லாரும், பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லா வாயில விரிவா திறந்து எல்லாம் ஒருமனப்பட்டு, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னொரு முறை சொல்லுங்க, பிரசன்னம். சொல்ல சொல்ல எல்லாரும் வாயில விரிவாய் திறந்து நீங்க பாட பாட இந்த ராத்திரி வேளையில தேவ பிரசன்னம். என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கையே, கர்த்தர் அபிஷேகிக்கிறார். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையை அபிஷேகிக்கிறார். தேவ பிரசன்னம் உன்னை ஆட்கொண்டிருக்கிற இந்த ராத்திரி வேளையில் ஒப்புக்கொடு. தேவ பிரசன்னத்தினால நீ நிறைந்து கொண்டிருக்கிறாய். இந்த இடத்தை விட்டு நீ வெறுமையாய் போவதில்லை, நீ வெறுமையாய் போவதில்லை. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு ஒரு தேவ சமாதானத்தோடு கூட இந்த இடத்துல நீ கடந்து செல்ல போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. பேசுவது நான் அல்ல, ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் மறைத்து வெளிப்படுவீராக. அந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா.
உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். பேசுங்க, தொடர்ந்து அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, பாக்கியவான் பாக்கியவதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லை, இந்த இடத்துல இந்த 3வது கூடுகையில ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக இந்த நாளை என்ன அன்போடு கூட அழைத்த FMMBB FGF குழுவினருக்கு என் அன்பின் வாழ்த்துதலை அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, எல்லாரும் விழித்து இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அன்பானவர்களே, இந்த இடத்துல கூட நம்மளை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் தியானிக்கும் போது, நான் மெய்யாகவே நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நீங்க என்னோட கூட நான் பைபிள் ரீடிங் கொஞ்சம் அதிகமா நான் சொல்லுவேன். ஏன்னா வசனத்தின் மூலியமா நான் பேசும்போது அவர்கிட்ட மைக் கொடுத்துருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 9 மணிக்குன்னு சொன்னாங்க, நான் முடிச்சிருவேனான்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் முன்னப்பண்ண ஆனாலும் இருந்து உண்மையில நீங்க ஆண்டுடைய வார்த்தை பெற்று செல்லுங்க. என்னோட கூட நீங்க உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து யாராவது எடுத்து வாசிங்க. மெய்யாகவே 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 அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதுல முதல்ல பார்க்கும்போது அவர் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் மெய்யாகவே ஜனங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல அவருடைய அன்பை நமக்காக அவர் வெளிப்படுத்தினார். பிதாவானவர் சொந்த குமாரன் என்று பாராமல் தன் குமாரனை அதிகமாய் நேசித்தபடினாலே, அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாய் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு தன் குமாரனை அவர் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல 148 கோடி இந்திய ஜனங்கள் இருக்கிறாங்க. உலகத்துல சுமார் 900 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கும் நம்மளை உண்மையாய் நேசிப்பதற்கும் இந்த உலகத்துல எந்த மனிதனுமே கிடையாது, நான் தைரியமா சொல்லுவேன். நம்மளை ரொம்ப அதிகமாய் நேசிப்பதற்கும் நம்மளை ரொம்ப என்ன சொல்றது அனைத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நடத்துகிற ஒருவர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாயதான். இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு பொருளுக்காக, பணத்துக்காக, நம்முடைய ஆஸ்திக்காக பழகுகிற கூட்டங்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனாலும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நம்மளை நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்று சொல்றவங்க, உண்மையா சொல்றவங்க நல்ல கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதி. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் அன்று வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற 148 கோடி ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற 900 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த இந்திய தேசத்துல, இந்த உலகத்துல இன்னும்
ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னைக்கு இருளுக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனையோ ஆத்துமாக்கள் சத்தியத்தை அறியாத கூடபடி எதிராளியாகிய பிசாசனவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவர்களை வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அன்று ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த கிளமங்கலம் பகுதியில் உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு அழகா நல்ல ஒரு விசலமான இடத்தை கர்த்தர் கொடுத்து எவ்வளவு அழகா நேர்த்தியா ஆண்டு கொடுத்திருக்கிறார். உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் எனக்கு துக்கமா இருக்குது. ஏன் தெரியுமா? நான் கொஞ்சம் வித்தியாசமா பிரசங்கம் பண்ணுவேன். நீங்க இதை தவறா நினைச்சுக்கிட கூடாது. நமக்கு எத்தனையோ முறை நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு 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 எத்தனையோ முறை ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு 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 இன்னைக்கு சபையில இருக்கிற நம்ம, ரட்சிக்கப்பட்ட நம்ம, இன்னைக்கு அநேக பேர் நம்ம இருளில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சபையில ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையில இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க. இன்னைக்கு சபைக்குள்ளே இருளில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உண்மையாவே இந்த கூடுகைக்கு ஐயா நான் புதிய ஆத்துமாக்களை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். மனுஷ முகத்தை பார்க்கிற ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். உண்மையாவே இந்த கூடுகைக்கு ஐயா நான் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்தேன்னு சொல்றவங்க, உண்மையா சொல்றவங்க, ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்தேன்னு சொல்லவங்க உண்மையா ஜோசுவா பிரதர். வேற யாரு? வேற யாரும் கொண்டு வரல. சரி, இந்த கிளமங்கலம் இந்த ஊர்க்காரங்க தான் சொல்றவங்க கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். சரி, பரவாயில்ல. இங்க இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துல கூடி இருக்கிறீங்க. தேவன் ஒரு நோக்கத்தோட தான் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். பிரதர், நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நீ வருகிற நாட்கள்ல நான் சொல்றேன், வாலிப தம்பிமார்களை, வாலிப தங்கைமார்களை நிச்சயம் நான் கொடுப்பேன். யாபேசனுடைய எல்லைகளை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு நம்மளே சில நேரங்கள்ல இருளுக்குள்ளதான் இருக்கிறோம். இன்னைக்கு நமக்காக அடிக்கப்பட்ட, நம்மளுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறல்களுக்காக நொறுக்கப்பட்ட தேவன், அவரை நம்ம உண்மையா நேசிப்போமானால், அவருடைய அன்பை நம்ம பெற்று வாழ்ந்து கொண்டிருப்போமானால், அவருக்காக நம்ம எதையாவது செய்து கொண்டிருப்போம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்களே. என் பக்கத்து வீட்டுல இருளுக்குள்ள இருக்கிறாங்களே, என் உறவுகள் இருளுக்குள்ள இருக்கிறாங்களே. பிள்ளைங்க நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டு சொன்னாங்க. உண்மையிலே செஞ்சது உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருளில் இருக்கிற நம்ம முதலாவது வெளிச்சத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். எனக்கு அன்பானவர்களே, எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி அவர். எந்த மனிதனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி அவர். நீங்க எழுந்து பிரகாசிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு உபாகமம் 28:14 சொல்லப்படுவது போல கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அன்று இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே. இன்னைக்கு எத்தனையோ இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுமே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்மளை கொண்டு 1000 10,000 பேரை துரத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மை எடுத்து வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உபவாச கூடுகையில நீங்க கூடி இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்?
2026 ஆண்டுகள் ஆகியும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஜீசஸ் இஸ் கிரைங். இயேசு அழுது கொண்டிருக்கிறார். இலவசமாக ரட்சிப்பை நான் கொடுத்தேனே, இலவசமாக நான் அவர்களை தேடி வந்தேனே, எனக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று இயேசு அழுது கொண்டிருக்கிறார். எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ கூடுகையில நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், இப்படி என்று சில லௌகிக கவலைகளினாலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உனக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்க வந்தேனே. பிதாவானவர் எப்படி சொந்த குமாரனை நேசித்தாரோ அதே போல எனக்கு அன்பானவர்களே நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். கிரீக்ல காதோஸ், சொல்லுங்க காதோஸ். கிரீக்ல காதோஸ் ஒரே சம அளவு. பிதாவானவர் சொந்த குமாரனை எப்படி நேசித்தாரோ அதே போல அவர் உங்களை நேசிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய அன்பை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை, ரட்சிப்பை நாம் சுவிசேஷமாய் அறிவிக்காமல் நாம் இருப்போமோ? எப்படி நம்மளால இருக்க முடியும்? என்னுடைய பாரம்லாம் என்ன தெரியுமா? அதுக்கு முன்பதாக நான் உங்களிடத்துல ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நாளைக்கு நீங்க பெரிய விடுதலையோடு கூட இந்த இடம் ஒரு மகிமையாய் நிரம்ப போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல முதல்ல வந்து நல்ல பிளேட்டை கழுவி வச்சிருந்தா தானே அதுல சுட சுட பிரியாணி வைக்க முடியும். நம்ம ஆண்டவர் வந்து பரிசுத்தமுள்ள தேவன். அப்ப நம்மளை இன்னைக்கு ஆண்டு பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். சில காரியங்களை ஆண்டு ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்றதுக்கெல்லாம் கையை நீங்க தூக்கி உயர்த்தணும். ஐயா, நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. எனக்கு கார் வேணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. எனக்கு நல்ல சொந்தமா, எனக்கு ஒரு நல்ல சபை வேணும், லேண்ட் வேணும், நான் நல்ல ஆடம்பரமா வாழணும்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். கை ஏறி ஏறி இறங்குது. இந்த ஃபோக்கஸ் எனக்கு கொஞ்சம் கிளார் அடிக்குது. நாளைக்கு ஃபோக்கஸ் மாற்றி கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிச்சாதான் எனக்கு நல்ல இதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வரவங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னால் வந்தால் நல்லா இருக்குமே. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வரவங்க எல்லாரும் கொஞ்சம் அந்த சேரை நோட்டி போட்டு கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ கார் வேணும், வீடு வேணும், பைக் வேணும்னு சொல்றவங்கள கருத்தை உயர்த்துங்க பார்ப்போம். ஓகே, சரி. எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்றவங்க கருத்தை உயர்த்துங்க பார்ப்போம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும்னு சொல்றவங்க கருத்தை உயர்த்துங்க பார்ப்போம். என்ன இப்படி இல்லை அப்படி இல்லாம இருக்குது? எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒருவர் மட்டும் போதும்னு சொல்றவங்க கருத்தை உயர்த்துங்களேன். அப்பா, இப்பதான் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஏன் தெரியுமா எனக்கு அன்பானவர்களே? நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆமா. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11 என்ன சொல்லுதியா? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது நமக்கு லாபமாய் மேன்மையாய் தோன்றுகின்ற காரியம் எதுவா இருக்குமானால் அதை அவருக்காக, கிறிஸ்துவுக்காக நீங்க நஷ்டம் என்று விடும்போது, விட்டு காரியத்தை குப்பையுமாக எண்ணும் போது, நீங்க கேட்காத எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தானாய் தேடி உங்களுக்கு வரும். அன்பானவர்களே, நீங்க எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடும்போது, எனக்கு லாபமாய் தோன்றுகின்ற எல்லா காரியத்தையும் நான் கிறிஸ்துவுக்காக முதலாவது நீங்க விட கத்துக்கொள்ளும் போது, நீங்க எல்லாவற்றையும் இரட்டை தனியாக பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? லாபமாய் மேன்மையாய் தோன்றுகின்ற காரியத்தை நம்ம எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட கத்துக்கொள்ளணும். அப்படி விட கத்துக்கிட்டனாலே கிறிஸ்துவுக்காக நம்ம சாதிக்க பிறந்தவர்களாய் மாறிவிடுவோம்.
ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். என்னோட வாழ்க்கையில பாருங்க, நான் சில சாட்சிகளை நான் உங்களோட ஷேர் பண்ணி வார்த்தையை நான் இது பண்ணுகிறேன். என் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஒரு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவன். என் குடும்பத்துல 6 பெண் பிள்ளைக்கு நான் ஒரு பையன். 6 பெண் பிள்ளைக்கு நான் ஒரு பையன். எங்க அப்பா மெஜிரோகோட்ஸ்ல வேலை பார்த்தாங்க. நாங்க அந்த நாட்கள்ல ரொம்ப வேலை அதிகமா இருந்ததுனால வேலையை விட்டுட்டு எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்க படிக்கிற காலங்கள்ல 50 பைசாக்கு ஊறுகா வாங்கி நாங்க எங்க வீட்டுல 7+ எங்க அம்மா அப்பா சேர்த்து 9 பேர் கஞ்சி குடிப்போம். 50 பைசாக்கு ஊறுகா வாங்கி. இன்னைக்கு 50 பைசாக்கு ஊறுகா வாங்க முடியுமா? 50 பைசா கொடுத்தா தூக்கி மூஞ்சில அடிச்சிருவான், செல்லாது. 50 பைசாக்கு ஊறுகா வாங்கி 9 பேருக்கு நான் கஞ்சி குடிச்சோம். நல்ல கவனிங்க, ஏதோ பெரிய பெரிய வார்த்தைகளை கேட்டு நம்ம ஒரு தெளிவில்லாத நிலையில நம்ம ஒருவேளை கடந்திருப்போமானால், இந்த வார்த்தைகள், இந்த சாட்சிகள் உங்களை ஒரு புதிய மனுஷனாக இந்த இடத்துல கடந்து போகும்போது நீங்க ஒரு புதிய மனுஷனாக நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு போவீங்க. என் வாழ்க்கையில 6 பெண் பிள்ளைகள், நான் ஒரு பையன், 7 பேர். நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன். சாட்சிகளை நான் சுலபமா சொல்லி முடிக்கிறேன். நான் 2004 2005 சென்னைக்கு, அந்த காலங்களில் நான் சென்னைக்கு ஒரு பிசினஸ்க்காக வந்தேன். அதுக்கு முன்பதாக தூத்துக்குடியில நான் பேக்கரியில மேனேஜரா இருந்தேன். அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆட்டோ டிரைவராக இருந்தேன். 2004 2005 சென்னைக்கு ஒரு பிசினஸ்க்காக வந்து அங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வேலைக்கு சேர்ந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல நான் அதை வாங்குறதுக்கு சொந்தமா பகுதி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த லேண்ட்லைன் போனுக்கு வாங்கி கொடுத்து பிசினஸ் ஆரம்பிச்சேன். டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல 2005 அந்த நாட்கள்ல எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ்ல லாஸ் ஆச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2010 அந்த காலத்திலே நான் ஒரு சினிமா துறையில இருந்தேன். படத்துல இன்ஸ்பெக்டர் கேரக்டர், டாக்டர் கேரக்டர், வில்லன் கேரக்டர் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். 2011 அந்த காலகட்டத்திலே கோபத்தின் நிமித்தமாக புழல் ஜெயிலுக்குள்ள தள்ளப்பட்டேன். புழல் ஜெயிலுக்குள்ள கிடைக்கப்பட்ட பரிசுத்த வேதாகம் என்று என்னை ஒரு ஊழியக்காரனாய் ஆக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவர் என்னை தேடி வந்தார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன்னை தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே உன்னை நான் அறிந்திருக்கிறேன், நீ கர்ப்பத்திலே வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் ஆண்டு அந்த வார்த்தையை கொடுத்தார். எத்தனையோ நாட்கள் நான் உடைக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில எது செஞ்சாலும் உருப்படலன்னு சொல்லுவோம்ல, விலங்கல, எது செஞ்சாலும் எனக்கு உருப்படல விலங்கலன்னு சொல்ற மாதிரி எல்லாமே எனக்கு உருப்படாம போச்சு. புழல் ஜெயிலுக்குள்ளே நான் ரொம்ப நொறுக்கப்பட்டேன். 2011 நான் மரித்திருந்தால் இன்றைக்கு இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த ராத்திரி வேளையில 2026ஆம் ஆண்டு இந்த கிளமங்கல பகுதியில நான் உங்களோடு கூட நான் பேசியிருக்க மாட்டேன். அன்று கர்த்தரை தெரிந்து கொண்டதனாலே இன்று நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வந்தது. எல்லாமே எனக்கு இதாகல. அப்ப நான் ஆரம்ப காலத்துல இருந்து நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா 5 அக்காவுக்கு அப்புறம் 6வது பெண்ணுன்னுட்டு நிறைய மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு என்ன சாகடிக்க பார்த்தாங்க. அப்பவும் பாருங்க, அந்த சாகடிக்கிறதுக்கு என்னென்ன மாத்திரை எல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல, அதோடைய விளைவு தான் அந்த கண்ணாடி. ஆனா என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். என் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அன்று பாருங்க, சாப்பிட்ட மாத்திரை நிமித்தமா என் கண்கள் பாதிக்கப்பட்டு நான் 7 வருஷமாக ரொம்ப ரத்தமா தான் நான் அப்படி இருந்தேன். பாருங்க, ஆண்டவர் என்னை விடல. எத்தனையோ நாட்கள் ஒரு அப்பளத்தை பிடிச்சி நொறுக்கனா எப்படி நொறுக்கப்படுவோமோ அப்படிதான் நான் நொறுக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டு என்னை உடைத்து உருவாக்கினார். அநேக நாட்களாக நான் பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லையே, என் தாயின் இடத்துல என்னை சாகடித்திருக்கலாமே, அநேக முறை நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். தனிமையிலே 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தனிமையில தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க எதுக்கு என்ன தேடி வந்தீங்க, எதுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை எனக்கு கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே என்னிடத்துல நீங்க என்ன பார்த்தீங்க, நான் குப்பைய உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியெல்லாம் பாத்திரமே. இன்னைக்கு நம்ம சில பேருக்குள்ள நம்ம மேன்மை பாராட்டி கொள்ளுகிறோம். இன்னைக்கு நம்ம மேன்மை பாராட்டிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் சமூகத்துல நான் தாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே நான் குப்பாண்டவரே, இந்த இடத்துல நிற்பதற்கும் உங்களுடைய வார்த்தையை சுமப்பதற்கும் தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி, ஏன் ஆண்டவரே என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன தேடி வரல, நான் உன்னை தேடி வந்தேன், என்ன நீ இந்த வேலையை செய்வ என்று சொல்லி அவர் என் மேல் நம்பிக்கையை வைத்தார். அதே போல
இன்னைக்கு நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக இன்னைக்கு அநேகர்களுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களில் நான் தோத்து போனேன். பைபிள் காலேஜ் ஏலிம் சபை கோடம்பாக்கத்தில் இருக்கிற அன்றன்றுள்ள அப்பம் ஏலிம் வேதாகம கல்லூரியிலே நான் பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை தந்தார். 148 பேர் கிராஜுவேஷன் ஆகினாங்க. அங்க கிளாஸ் ஃபர்ஸ்டா என்ன கர்த்தர் கொண்டு வந்தார். அப்ப கர்த்தர் என்னை முன்குறித்தார். அந்த இடத்துல இருந்து நான் ஒரு உறுதிமொழி எடுத்தேன். என்ன எடுத்தேன் தெரியுமா? ஆண்டவரே, ஈவினிங் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் மறிக்கிறதுக்குள்ள என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கணும்னு சொல்லுங்களேன். நான் மறிக்கிறதுக்குள்ள என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கணும்னு விரும்புகிறேன். அப்படியா? இல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வாய்ஸ் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? நான் மறிக்கிறதுக்குள்ள ஆண்டவரே என் அக்கௌண்ட்ல 1 கோடி ஆத்மாக்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறேன். கரங்களை தைக்கலாமே. நான் மறிக்கிறதுக்குள்ள 1 கோடி ஆத்மாக்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு ஆவியானவர் ஏவரார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல நமக்காக சொந்த குமாரன் என்று பாராமல் தன் ஜீவனை கொடுக்க வந்த தேவனுக்கு நம்ம ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷத்தை அறிவிக்காமல் என்னால் இருக்க முடியாது. ஏன் அந்த அன்பு, என் மேல் வைத்த அன்பு, ஒரு மனிதன் என் மேல் அன்பு வைக்கல. என் மேல் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்பிற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டு இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, 148 கோடி இந்திய ஜனங்கள் இருக்கிற இந்திய தேசத்துல இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? இந்த கேளமங்கலம் பகுதியில என் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எனக்கு அன்பானவர்களே, 2026 ஆண்டுகள் ஆகியும் கிறிஸ்துவின் பிறப்பு வந்தா கிறிஸ்துமஸ் புறஜாதி ஜனங்கள் கொண்டாடுவது போல, ஒரு தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை போல நம்மளும் கிறிஸ்தவர்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோமே. லெந்து நாட்கள் வந்தா அந்த 40 நாட்களும் நம்ம லெந்து நாட்கள் என்று சொல்லி ஒரு தியான கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோமே. சுகமளிக்கிற ஆராதனை என்று நடத்தி கொண்டு இருக்கிறோமே. ஆனா எத்தனை ஜனங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள்? இருள் இருக்கிற ஜனங்கள் எப்ப வெளிச்சத்தை காண்பார்கள் என்ற ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்குமானால் இன்றைக்கு வந்திருக்கும் போது நீங்க யாரையாவது கூட்டிட்டு வந்திருப்பீங்க. இயேசு நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாக நிச்சயம் அவர் உங்களை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். உபாகம் 33:3 சொல்லப்படுவதுள்ள மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜீசஸ் இஸ் கிரைங். இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்துல நான் எதற்காக வந்தேன், நான் என்ன சொன்னேன் அப்படிங்கறத மறந்து இன்னைக்கு சபைகள் வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறதே. இன்னைக்கு விசுவாசிகள் வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறார்களே. இயேசு சொன்னார் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 பார்க்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம புறப்பட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சுவிசேஷமா அறிவித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில லௌகீக கவலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லௌகீக கவலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார் என் பிள்ளைகளுடைய காரியத்துக்காக, இப்படி நம்ம தனிப்பட்ட விதத்திலே நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திற்கு நீங்கள் ஜெபிப்பதை அதை தூக்கி போடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற சுயநலமான ஜெபத்தை தூக்கி தூர போடுங்க. நான் சொல்றேன், ஒரு பாலை தூக்கி போடுறீங்க, அந்த பால் எதிரில திருப்பி வர்ற மாதிரி நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிங்க. உங்களுடைய சகோதரிகளுக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. வாலிப தம்பிமார்களுக்காக ஜெபிங்க. கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள், உங்க கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்க கீழாகாமல் மேலாவீங்க. நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிங்க, பாரப்படுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன ரட்சித்தீங்களே, நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்களே, இனி நான் சுவிசேஷம் அறிவிக்காம இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16 சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீ ஊழியம் செய்யலனா உன் பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்துருவாரு. நீ எழுப்பி பிரகாசிக்கலனா ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்க தரிசனத்தை வேறவரை பற்றி கொண்டு போயிடுவான். எவ்வளவு நாள் இனி நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க போறோம்? என்னால சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது எனக்கு அன்பானவர்களே. இன்னைக்கு காலையில கூட ஒசூர்ல இறங்கி
6 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தேன் இந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே. 6, அடுத்த 2 8 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தேன். என்னால சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்துல எத்தனை பேர் பாவியா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறோமா? சங்கீதம் 96:2 பார்க்கிறோம், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஒவ்வொரு நாளும் பாடுறோம், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், அதோட சரி. அவருடைய ரட்சிப்பை நம்ம சுவிசேஷமா அறிவிக்கிறது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்ம அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். அகாப்பே, கிரீக்ல தன்னலமற்ற தியாகமான அன்பை நீ ஆண்டவருக்கு நீ கொடுக்கும் போது, தன்னலமற்ற தியாகமான அன்பை நீ ஆண்டவருக்காக கொடுக்கும் போது, அவருடைய அன்பு எப்போதும் மாறாத நிலை பெறாத அன்பாய் உன்னிடத்தில் எப்போதும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அன்று இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தேசத்தை காரிகள் மூடி இருக்கிறது. 2026 ஆண்டுகள் ஆகியும் என் ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் கண்களை குருடாக்கி வைத்து விக்கிரங்களுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்? இயேசு உங்களை ரொம்ப அதிகமாய் நேசித்ததனாலதான் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ வார வாரம் சபைக்கு வந்த, ஏதோ ஒரு கூட்டத்தை வந்த, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு போன இல்ல. அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் கருவில உருவாகும் என்பதாக அறிந்திருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தாரியுவின் ராஜபர காலத்திலும் பெர்சுனாகிய கோரேசுடைய ராஜபர காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் 6:28 பார்க்கிறோம். தாரியுவின் ராஜபர காலத்திலும் பெர்சுனாகிய ராஜபர கோரேசுடைய ராஜபர காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஏன்னா தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேல் 3 வேளையும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து துதித்தான். தானியேலுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததனாலதான் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களானால் இனி உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும். உன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும். நீ ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும் போது, ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தையை நாளுக்கு நாள் கர்த்தரை பாடி ரட்சிப்பை சுவிசேஷமாய் நீ அறிவிக்கும் போது உன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும். என்னமோ நீ 4 செவத்துக்குள்ள அறைக்குள்ள அழுது கொண்டு உனக்காக உன் பிள்ளைக்காக நீ கண்ணீர் அணிந்து கொண்டிருப்பீயானால் உன் ஜெபம் கேட்கப்படாது. நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானது. இனி சும்மா இருக்கிற காலம் போதும். நீ ஆண்டவருக்காக நீங்கள் எழுந்து பிரகாசிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எனக்கு அன்பானவர்களே? அநேக இடங்களில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்வதற்காக சுவிசேஷமாய் அறிவிக்க போவேன். ஜனங்களுடைய இருதயத்தில் அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளவு ஒரு துக்கம். நீங்க நம்ப மாட்டீங்க, போகிற இடம்லாம் ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை ஆண்டு எக்ஸ்ட்ரா வெளிப்படுத்துவாரு. நிறைய பேர் ஜெப குறிப்பு எழுதி தந்திருப்பாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஒண்ணு கூட நான் கையில வாங்க மாட்டேன். ஏன்னா அவங்க கொடுக்கறதுக்கு முன்பதாகவே எல்லாம் ஆண்டு பேசுவாரு. அவங்க ஜெப குறிப்பை கொடுங்கன்னு கேட்டா, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, சொல்லி நீங்க இது பண்ணிட்டீங்களா, அதுதான் என்னுடைய ஜெப குறிப்பு. அப்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா எல்லாம் உங்க வாழ்க்கையில பெரிய எந்தெந்த காரியம் உங்களுக்கு அற்புதமா தோன்றுதோ எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? செவ்வையாய் தோன்றும். பிரசங்கி 10:10 பார்க்கிறோம், இருப்பு ஆயுதம் மழுங்களா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டியதா இருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் முழுமையாய்
ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஐயா எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு பயம், எனக்கு சுவிசேஷம் சொல்ல போனா எங்க அடிக்க வந்துருவானாலும் பயம், எங்க பைபிளை கிழிச்சிருவானாலும் பயம். நீங்க பயப்படாதீங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்க ஆண்டவர் பெரியவர். சங்கீதம் 16:8 பார்க்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறான். இன்னைக்கு பயம், சுவிசேஷம் சொல்றதுக்கு பயம், ஒரு பக்கம் வெக்கம். தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பாடி இனி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை நீங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். முந்தினோர் முந்தினோரும் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்துடும். நீ எவ்வளவு காணிக்க கொடுத்த, எவ்வளவு தசமபாகம் கொடுத்த, அதெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. எத்தனை பேர் ஆத்ம ஆதாயம் பண்ணன அதுதான் கேட்பாரு. முதல்ல நீ எத்தனை ஆத்ம ஆதாயம் பண்ணன, என் அன்பு மகனே அன்பு மகளே, நீ எத்தனை ஆத்ம ஆதாயம் எனக்காக பண்ணன? இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து திருக்கும் ஆட்டுக்குட்டியாய் நான் என்னையே ஒப்பு கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? ஆண்டவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி. ஆண்டவருக்காக நீங்கள் எழும்பு பிரகாசிக்கும் போது கர்த்தர் கூட வாழ்க்கையில யோபு 5:9 சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் கிடையாது, ஒன்னஸ் கிடையாது. அந்த ஒரு மனம் நமக்குள்ள வந்துட்டா ஒரு பெரிய அசைவு ஏற்படுமா? அப்போஸ்தலர் 2:46 வாசிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க, ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் இனி சபைகளிலே ஊற்றப்பட வேண்டும். அன்று அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு சபையில சேர்க்கப்பட்டு வந்தார்கள். எனக்கு என்ன ஒரு கிறிஸ்தவம் என்பது, ஒரு கிறிஸ்துவ வட்டாரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவனுக்கு மாத்திரம் கிறிஸ்துவம் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, இயேசுக்காக நீங்கள் சகிச்சுதான் ஆக வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். வெறுக்கணும். வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் லாபமாய் தோன்றுகிற காரியத்தெல்லாம் தூக்கி குப்பையா போட்டுட்டு, ஆண்டவரே இயேசுவே உமக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படி நீங்க வைராக்கியத்தோடு கூட நீங்க எழும்பும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த இடத்துல தானியேல் என்கிற ஒரு நபருடைய மனிதர்கள் இருக்கிறீங்க. டேனியல் சொல்லி யாரா இருக்கிறீங்களா? தானியேல் ஆண்டவர் உங்களை பத்தி தான் சொல்றாரு. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல இனி உன் வாழ்க்கையிலே உன் காரியம் ஜெயமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசி, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஸ்ரீனிவாசன் இருக்கிறவங்க யாரா இருக்கிறீங்களா? இங்க ஸ்ரீனிவாசன் அல்லது சரவணன் கை தூக்குங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க அண்ணருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க ஐயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ உன் வாழ்க்கையில் நான் புதிய காரியத்தை நான் செய்வேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பி பிரகாசி, ஒளி உன்னிடத்தில் வந்தது. ஒலிக்கிற ஒளி என்னிடத்தில் ராஜாக்களும் ராணிகளையும் உன்னை தேடி வருவார்கள். நீங்கள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லானது போல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். லட்சுமி, யாரோ லட்சுமி இருக்கிறீங்களா? லட்சுமி, ஒருவேளை ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருப்பீங்களானா, லட்சுமி என் அன்பு தாயே, உன்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ லட்சுமியா இருக்கலாம், இல்ல வாசுதேவியா இருக்கலாம். ஆண்டவர் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறாய். நீ எத்தனையோ நேரம் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கையிலே எதுவுமே நடக்கலையே, என் வாழ்க்கையில என்ன அற்பமாய் பார்க்கிறார்களே என்று ஒருவேளை நீ ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருப்பியானால், வாசுதேவி லட்சுமி, கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசி. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவருக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அன்று இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை வாலிப பிள்ளைங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை சகோதரிகள் இருளுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை தம்பிமார்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் யாரு போய் சுவிசேஷத்தை சொல்லுவா? யார் போய் அவங்களுக்காக இயேசுனுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பா? கர்த்தர் நம்மளை தானே தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீ ஆண்டவருக்காக என்ன செய்தாய்? நீ ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய சுயநலமான வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, யோபு சொல்லுகிறார், யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையை இழந்துருந்தோம். ஆண்டவர் என்னை கொண்டு செய்வாரா? ஆண்டவர், நான் படிக்க தெரியாதவனே, எனக்கு எழுத படிக்க தெரியாதே, எப்படி நான் பேசுவேன்? அந்த நம்பிக்கையை நம்ம இழந்து போயிடுறோம். சில நேரங்கள்ல ஒரு கஷ்டம் வந்தா அந்த நம்பிக்கையை இழந்து போயிடுறோம். ஆண்டவர் ஒரு நன்மையை செய்யலனா முறுமுறுக்கிறோம், அந்த நம்பிக்கையை இழந்துருக்கோம். இன்ன வரைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனையோ நேரங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது என் வாழ்க்கையில அந்த நம்பிக்கை நான் இழக்காம இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை கொன்று போட்டாலும் அந்த நம்பிக்கை நான் ஒரு நாள் இழக்க மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசம் அநேக நேரங்களில் சோதிக்கப்படும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது? நான் ஆண்டவரை துதிக்கிறேனே, ஆண்டவரத்தில் நான் சேவித்து இருக்கிறேனே, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி நடக்குது? why reason? வேதம் சொல்கிறது, பிரசங்கி 11:5, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற உன் தேவனுடைய செயல்களை நீ அறியாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு நன்மை தீமையான காரியத்திற்கு நன்றி சொல்லி வாழ பழகும் போது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீ ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசி. 1 பேதுரு 1:7 சொல்லுது, அழிந்து போகிற அக்கினி. ஐயா, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க ஐயா. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த இடத்துல அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு மனிதன் நம்மளை புகழணும் அவசியம் இல்லை, ஒரு மனிதன் நம்மளை கனப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையிலே உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அன்று இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் இயேசு. அந்த வெளிச்ச நிலத்திற்கு என் ஜனங்கள் நடந்து வரணும். உலகத்தில் இருக்கிற 148 கோடி ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற 900 கோடி ஜனங்கள், இந்த கிளமங்கல பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என் ஆண்டவரை அறியணும்.
இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும். இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ எப்படிப்பட்ட வெளிச்சத்திலே, நீ எப்படிப்பட்ட இருளிலே இருந்தாலும் அந்த வெளிச்சத்துக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்திற்கு நீ ஓடி வா. அவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் உன்னை சுகமாக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை நீ கடவுளாய் வழிபட்டுக் கொண்டிருக்கிற தெய்வம் உனக்கு ஒருவேளை சுகம் கொடுக்காமல் இருக்கலாம், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யாமல் இருக்கலாம். நீ இயேசுவினிடத்திலே வா. அவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். அந்த வெளிச்சத்திற்கு நீ ஓடி வா. இருளுக்குள் இருக்கிற என் ஜனமே, நீ வெளிச்சத்துக்கு ஓடி வா. ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவுடைய அன்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். நான் உங்களுக்கு டிராக்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் டிராக்ஸ் தரேன், கொண்டு போய் கொடுங்க. நாளைக்கு இந்த இடம் நிரம்பி வெளியணும். எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோமா? நாளைக்கு நீங்க வர்றவங்களுக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, தாழ்பால்களை முறித்து, புதையல்களை பொக்கிஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க எனக்கு அன்பானவர்களே. ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாம இன்னைக்கு எத்தனையோ நார்சையில பாக்குறோம். இன்னைக்கு நம்மள எவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. இயேசுவுக்காக ஏதாவது செய்வீங்களா? எழுந்திருக்கலாமா? இயேசுவுக்காக ஏதாவது செய்ய ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவுக்காக ஆண்டவரே, இன்று முதல் அன்று இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு என் ஜனங்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்கப்பா, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு சென்னையில பார்த்தா எத்தனை வாலிப பிள்ளைங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா? என் அன்பு தங்கையே, என் அன்பு தாயே, இனி நீ சும்மா இருக்கிற காலம் அல்ல. ஆண்டவருக்காக அழுது செபி. இயேசு அழுது கொண்டிருக்கிறார், உன் அருகிலே இருக்கிறார். என் மகனே, என் அன்பு தாயே, உனக்கு வயது ஒரு தடை அல்ல. வயதான தாயே, இனி உன் வயதை போல இருக்கிற தாய்மார்களுக்கு இயேசுவுடைய அன்பை சொல்லு. ஊழியக்காரனே, எழும்பி பிரகாசி, ஒளி உன்னிடத்தில் வந்தது. இனி சும்மா இருக்கிற காலம் போதும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இல்ல. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி, இயேசுவே எனக்குள்ள வாங்கப்பா, என் ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. கொஞ்ச நேரம் எல்லாம் அழுது ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் ஜனங்கள் ஆண்டவரே தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்ல. நான் தனிமையில அழுது கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைய குறித்து நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். என் வீட்டுக்காரர் குடிக்கு அடிமையா இருக்கிறாரு. அந்த குடியிலிருந்து விடுதலை கொடுக்க யார் இருக்கிறா? ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்கப்பா. எனக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க தவறான மாம்ச இச்சையில விழுந்து கிடக்கிறாங்க. நான் அனுதினமும் சென்னையில பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு திருமண வாழ்க்கைக்கு பிறகு நடக்க வேண்டிய 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய தாம்பத்திய உறவு இன்னைக்கு சத்துரு ஆடைகளை உறைந்து கொண்டு அவன் வெளியரங்கமாய் இன்னைக்கு ஜனங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஜனங்களை இருளுக்குள்ள தள்ளி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அவர்களை மாற வேண்டும் என்று சொன்னால் நீ ஜெபி, நீ ஜெபி, நீ எழுப்பி பிரகாசி. இனி சும்மா இருக்கிற காலம் அல்ல. என் அன்பு மகனே, என் அன்பு வாலிப தங்கையே, இனி உன்னுடைய வயது போன்ற பிள்ளைகளுக்காக நீ செபி. இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் என்னை விடுவிக்க கூடுமானால் அவர் என்னை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் இன்னைக்கு கிராமங்களில் நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது ஜனங்கள் அழுகிற நிலையை நான் பார்க்கிறேன். நீ எழும்பி பிரகாசி. ஆண்டவருக்காக எழுந்து புறப்பட்டு போ. புறப்பட்டு நீ போ. தேவதூதர்களை உனக்கு கட்டளையிடுவார்.
நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீரின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். இங்க வந்திருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து என்று சொல்லுகிறார், உன் பிள்ளையை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, உன் பிள்ளையை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, தூசியும் சாம்பலுமாய் இருக்கிற உன்னை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக நீ எழுப்பி பிரகாசி. உன் பிள்ளையுடைய காரியத்திலே நான் யுத்தம் பண்ணுவேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒப்புக்கொடு. உன் பிள்ளையை குறித்து கவலைப்படாத. நீ ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசி. உன் வாழ்க்கையில நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். திருமணமாகி சில மாதங்களாய் உன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீ முந்தினவைகளை நினைக்காத, நீ பூர்வமானவைகளை சிந்திக்காத. இருக்கிற ஒரு வாழ்க்கை நீ ஆண்டவருக்காக என்று ஒப்புக்கொடு. உன்னை ஆத்மாவாய் பார்த்த மனிதர்கள் உன் காலடியில் வந்து விழும்படியாக நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடுங்க. கடன் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்பு தாயே, கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். உன் அருகில் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன் மேல் இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். நீ வெறுமையாய் திரும்பி போவதில்லை. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கற்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிற அன்பு மகளே, கர்த்தர் உனக்கு ஒரு தெபேராலை கொடுக்க விரும்புகிறார். ஒரு தெபேராலை கொடுக்க விரும்புகிறார். நீ மகிழ்ந்து களி கூறு. இந்த ராத்திரி வேளையில மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பில்லிய சுனிய மாந்திரிக கட்டுகளிலே ஒருவேளை நீங்க அகப்பட்டு கொண்டிருப்பீங்களா? இந்த கிளமங்கல பகுதியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பில்லிய சுனிய மாந்திரிக கட்டுகளே என்னை விடுவிக்க யார் கூடும் என்று நினைக்கிறாயா? நீ இயேசுவிடத்திலே ஓடி வா. அவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அவர் உங்களை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். கண்கள் இருந்து பார்க்காது, மூக்கிருந்து முகராது, வாயிருந்து பேசாது, கால் இருந்து நடந்து வராது. அவர்கள் எல்லாம் விக்கிரங்கள் தானே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆம்னி போட்டன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் உங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுங்க. இயேசுவே எனக்குள்ள வாங்கப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும் ஆண்டவரே. இனி நான் சும்மா இருக்க கூடாதப்பா. உங்க அன்பை மத்தவங்களுக்கு நான் சுவிசேஷமாய் அறிவிக்கணும் ஆண்டவரே. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருப்பார்கள், அவர்களுக்காக ஜெபிங்க. உங்க பக்கத்து வீட்டுல ரட்சிக்கப்படாம இருப்பார்கள், அவர்களுக்காக ஜெபிங்க. உங்க வேலை ஸ்தலங்களிலே அவர்களுக்காக ஜெபிங்க. படிக்கிற காலேஜிலே அவங்களுக்காக ஜெபிங்க. சிறு பிள்ளைகளை உங்க மெட்ரிகுலேஷன்ல நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த ஹோம்ல இருக்கிற பிள்ளைய ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த ஹோம்ல இருக்கிற பிள்ளைய கர்த்தர் ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறார். ஜெரேமியா. ஜெரேமியான்னு யாரா இருக்கிறீங்களாங்க? ஜெரேமியா, கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் நடுவில் நான் செய்வேன். உனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல நீ நினைக்காத. நான் உன் தாயும் தகப்பனுமா இருந்து உன் கொம்பை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்று மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் நம் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா ஆண்டவரே. நான் கன்வென்ஷன் கூடிகள நான் வந்தேன், ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட பேசி உண்மையாவே ஆண்டவர் என்னோட பேசினவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் என்னோட பேசினிருப்பார்கள். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க. நீங்க நல்லா தட்டுங்க, கை தட்டி கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல அந்நிய பாஷையில ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நாளைக்கு இந்த இடம் மைதானம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. இந்த கிளம்புங்க பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய அசைவு காணப்படணும். இந்த கிளம்புங்க பகுதியில் ஒரு பெரிய அசைவு காணப்படணும். ஒரு பெரிய அசைவு காணப்படணும் ஆண்டவரே. என் ஜனங்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டு நீ வரணும் ஆண்டவரே. அதுக்கு நான் உத்தரவு
உத்தரவாதம் கொடுக்கிறேன். உத்தரவாதம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உத்தரவாதம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை பார்க்காதீங்க. நேரத்தை பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. எப்படியாவது நாளைக்கு நான் புதிய ஆத்மாவை கொண்டு வருவேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணி அவங்களை கூட்டிட்டு வருவீங்களோ தெரியாது. நீங்க புதிய ஆத்மாக்களை கூட்டிட்டு வரணும். நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை அபிஷேகங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மத்தவங்களிடத்துல பேசுவதற்கு, தங்களுடைய இருதயத்தை காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்போஸ்தலர் 13:22 பார்க்கிறோம். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றமாக கண்டேன், அவன் எனக்கு சுத்தமானவைகளை செய்து வாழ்ந்து வந்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தது போல, டாடி, நீங்க என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும். ஒரு மனுஷன் இல்ல, ஒரு உறவுகள் அல்ல, நீங்க என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான உடன்படிக்கை எனக்கு ஏற்படுத்துங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது அவர் உன் அருகிலே இருக்கிறார். உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். அவருடைய வல்லமை உன் மேல ஊற்ற விரும்புகிறார். ஒரு அக்கினியை உன் மேல ஊற்றுகிறார். எழுந்து பிரகாசி, சீயோன் பர்வதமே, எழுந்து நீ நெல். ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பயங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது. இனி சுவிசேஷம் சொல்வதற்கு பயம் உனக்கு தேவையில்லை. ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லுகிறார். நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் அப்பொழுது நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்புக்கொடு அன்பு மகனே, ஒப்புக்கொடு. நாளைக்கு நான் ஒரு புதிய மாற்றத்தோடு கூட நான் கடந்து வரணும். அநேக சாட்சிகளை சொல்லத்தக்கதாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. அழுது ஜெபம் பண்ணுங்க. ஒரு சொட்டு கண்ணீரா வடிங்க. இயேசுவே, எனக்கு ஆத்துமாவை தாங்கப்பா. எனக்கு ஆத்துமாவை தாங்க. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவை தாங்க ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவை தாங்கப்பா. ஒரு ஆத்துமா மறந்துடும்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம், சமாதானம் உண்டாகுமே. ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்கப்பா. நீ சொல்ல ஆண்டவருடைய வல்லமை ஸ்தேவான் மீது இறங்கின அந்த வல்லமை இப்போது உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. பவுல் மேல் இறங்கின வல்லமை உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை நான் செய்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின. ஒப்புக்கொடு. இந்த இடத்துல விட்டு நீ போகும்போது ஒரு புதிய மனுஷனாக ஒப்புக்கொடு. ஒரு புதிய மனுஷியாக நீ எழுந்து பிரகாசிக்கணும். ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கணும். உன் குடும்பத்தை குறிச்சு நீ ஏன் கவலைப்படுகிற? நாளைய தினத்தை குறிச்சு நீ ஏன் கவலைப்படுகிற? நான் பார்த்துக்கிடுவேன் மகா. அன்பு மகளே, உன்னுடைய குறைவுகளை நான் பார்த்துக் கொள்வேன். நீ கலங்காதே, நீ திகையாதே. நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல நிலத்துல விழுந்த விதையாக 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. வெறுமையாய் போக கூடாதப்பா. என் ஜனங்கள் வெறுமையாய் போக கூடாது ஆண்டவரே. சொல்லுவாமா, ஆவியானவர் ஏவப்படுகிறாரு. அப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா. என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே. இனி இந்த தேசத்துல இந்த கிளம்பலாம் பதிலே ஒரு பெரிய வெளிச்சம் உதிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாம் இந்த ராத்திரி வேளையில மண்ணை தோண்டி குழியில தோண்டி புதைக்கிற சொல்லுங்க. உங்களை சாகடிங்க. உங்களுடைய சுய நிலத்தை, உங்க சுய விருப்பமான ஜெபத்தை சாகடிங்க. ஒப்பு கொடுங்க. என்ன பேர் சொல்லி அழைங்கப்பா. ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. உங்க அன்பை மேல வச்சதற்காக நன்றி அப்பா. எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா. இன்னும் நான் உங்க அன்பை முழுமையா பெற்றுக்கொள்ளணுமே. இன்னும் உங்களை நான் அறியணுமே ஆண்டவரே. உங்க சமூகத்துல இன்னும் நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே.
அன்று ஆபிரகாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவனை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆசீர்வதித்த தேவன் என்று சொல்கிறார். ஆக என்னும் தீர்க்கதரிசியை ஆசீர்வதித்த தேவன் சொல்கிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பா அவருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாளை தானே நாங்க எதிர்பார்க்கிறோம்ப்பா. டாடி நாங்க வெறுமையா போக கூடாதப்பா, நாங்க வெறுமையா போக கூடாது. உங்களுடைய பிள்ளைங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு செஞ்சிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் எதுக்கலாமோ போறாங்களே, எதுக்கலாமோ நேரத்தை செலவழிச்சு வீணான சிந்தனைகளுக்கு வீணான காரியத்துக்கு ஆண்டவரை நேரம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்களப்பா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஜனங்கள் ஓடி வரட்டும் ராஜா. பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த 3வது கன்வென்ஷன் கூடுகை ஒரு முழுமையான ஒரு வல்லமையான ஒரு ஊழியமாய் இது தேசமெங்கும் உலகமெங்கும் பரவட்டும் ஆண்டவரே. இது முழுமையை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெறுமையாய் போக கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்க பெரிய அறுவடை நாளைக்கு பாக்குறோம்ப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்க டாடி நல்ல டாடி இல்ல, எங்க டாடி நல்ல டாடி இல்ல. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. சொல்லுங்க, எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்க இப்படி இருக்க கூடாது. ஏதோ எந்த ஊழியக்காரங்களுக்கு வார்த்தை கொடுக்க போறாரு, நீ ஊழியக்காரனாய் எழும்பணும், நீ விசுவாசியாய் இருக்க தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ விசுவாசியாய் இருப்பதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் உன்னை சீஷனாய் நீ எழுந்து பிரகாசிக்கும்படியாய் விரும்புகிறார். நீ எழும்பு ஆண்டவருக்காக. வாழ்வது ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிற மனிதன் நாளைக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற நான் நாளைக்கு இருக்கிறோம் நான் சொல்ல முடியாது. ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஆத்துமாக்களை தாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ அழுது செபிச்சு, ஆண்டவரே இந்த இடம் நாளைக்கு நிரம்பி வழியணும் ஆண்டவரே, நிரம்பி வழியணும் ஆண்டவரே, நிரம்பி வழியணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஓடி இப்படி சமூகத்தை தேடி நாடி ஓடி வரணும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறேன் அப்பா. அடியின் பிரயோஜனம் உள்ள ஊழியன் அடியை மறைத்து நீர் வெளிப்படும். எல்லா துதியான மகிமை புகழும் மீட்பர் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். சேனையாய் எழும்புவோம் யுத்த களத்தில், சேனையாய் எழும்புவோம் யுத்த களத்தில். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்று புறப்படுவோம். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்று ஜெபித்திடுவோம்.